இன்னைக்கு நாம வீடியோவில் பார்க்க போகிறது கிளாஸ் 10th சயின்ஸ் பேப்பர் 2 வந்து நாம் இங்கே பார்க்க போகிறோம். இதில் நம்ம பார்க்குறது தெர்மல் ஃபிசிக்ஸில் எலக்ட்ரிசிட்டி, அப்புறம் அதை கண்டினியூட் வந்து அதர் சப்ஜெக்ட்ஸ் கூட நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ அப்ராக்சிமேட்லி 50 MCQ 50 மல்டிபிள் சாய்ஸ் நம்ம இங்கே இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஜஸ்ட் பி ஹியர். All the best from our channel AKR Academy. Okay, dear students, if you are parents, you kindly forward this video to your children's. அப்புறம் உங்களை சுற்றி இருக்கிற 10th பர்டிகுலராக 10th எடுக்கிற நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்களுக்கு வந்து நீங்கள் அனுப்பிவிடுங்க. இப்போ ஒரு டீச்சர்ஸ், தோஸ் ஆர் இன் ஒர்க்கிங் இன் ஹை ஸ்கூல், யூ கைண்ட்லி ஷேர் திஸ் வேல்யூபிள் வீடியோ டு யுவர் ஸ்டூடெண்ட்ஸ். It may help them, it may support, and it may boost them in a higher level to get through the scholarship examinations. So it will be great boon and also one of the very kind service to the students community. Okay, thank you all. Now let us pass on to the subject. In the video நாம இன்னைக்கு பார்க்கிறது. So before that, I forgot to say that if you're not subscribed yet, kindly do subscribe. ஏன்னா மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. என்னென்ன உங்களுக்கு இன்னும் ஃபர்தராக இன்னும் ஏற்கனவே இருக்கிற ஒரு 7 days கணக்கில் இருக்குது. இன்னும் 7 days, நாட் இன் 7 days, ஜஸ்ட் பார்த்தோன்னா 5-6 days எந்த அளவு என்னென்ன சப்ஜெக்ட் வேணுமோ, இதோட லாஸ்ட் மினிட் என்னென்ன உங்களுக்கு ஃபைனல் ப்ரிப்பரேஷன் வேணுங்கிறது கூட நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. ஸோ ஆஃப்டர் தட் தென் வி வில் டூ அக்கார்டிங் டு த யுவர் கமெண்ட்ஸ். ஓகே, ஸோ நான் ஃபர்ஸ்ட்டில் பார்க்கும்போது நம்மளுடைய தெர்மல் ஃபிசிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிசிட்டி பார்க்க போகிறோம். இது வந்து 50 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர். இதோட எக்ஸ்பிளனேஷனும் நம்ம தென் அண்ட் தேர் வி கேன் டூ இட். இப்போ ஆரம்பத்தில் பார்க்கும்போது த எஸ்ஐ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். இப்போ வந்து நம்ம இங்கே எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், அப்புறம் பார்த்தோன்னா எலக்ட்ரிக் அந்த ரெசிஸ்டன்ஸ் பார்க்கலாம், அப்புறம் வோல்ட் பார்க்கலாம், மீட்டர், இந்த மாதிரி விஷயம் இல்லை. இந்த எஸ்ஐ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா வோல்ட், த ஆம்பியர் இருந்ததுன்னா ஓம் வந்து ரெசிஸ்டன்ஸ், கூலும்ங்கிறது அதோட யூனிட். இப்போ எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து வோல்ட் நாம பார்க்கலாம். இப்போ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் எ பாயிண்ட் இஸ் டிஃபைன்ட். இந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வந்து எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா ஒர்க் டன் பெர் யூனிட் சார்ஜ். இப்போ நம்மளுடைய அதாவது எலக்ட்ரிசிட்டி அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் த மூவ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். இல்லை, எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து ஃப்ளோ ஆஃப் போயிட்டு இருக்கும்போது தெர் வில் பி எலக்ட்ரிசிட்டி. அந்த எலக்ட்ரிசிட்டியில் வந்து போயிட்டு இருக்கும்போது அதில் வந்து ரெசிஸ்டன்ஸ் நமக்கு ஆகுது, அது வந்து ஓம் இல்லை நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அதோட அந்த வேறுபாடு, அந்த விகித வேறுபாடு இருக்குது இல்லையா, அந்த அழுத்தம், இது வந்து என்னவா இருக்குதுன்னா ஒர்க் டன் பெர் யூனிட் சார்ஜ். ஒரு யூனிட் சார்ஜ் வந்து போகிறதுக்கு எவ்வளோ ஒர்க் வந்து அங்கே இட் வில் டேக்குங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஃபோர்ஸ் பெர் யூனிட் சார்ஜுங்கிறது தப்பு, எனர்ஜி பெர் யூனிட் சார்ஜ் சொல்கிறாங்க, பவர் பெர் யூனிட் கிராம். நமக்கு வந்து ஒர்க் டன் இங்கே நமக்கு பர்டிகுலராக இந்த ஒர்க் டன் தான் நமக்கு இங்கே டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 points இஸ் மெஷர்ட். இப்போ தான் நம்ம பார்க்குறது அதோடைய முன்ன அழுத்தம் இல்லையா, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், அதோட டிஃபரன்ஸ் நம்ம பார்க்குறது என்னாங்கன்னா பிட்வீன் 2 points மெஷர் இதுனா வோல்டா மீட்டர். இது ஆல்ரெடி நம்ம இங்கே பார்த்துருக்குறோம். ஸோ வோல்டா மீட்டர் வந்து நம்ம இங்கே வி கேன் சி தட். எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி டிபெண்ட்ஸ் ஆன். இப்போ எலக்ட்ரிக் பார்த்தா நம்ம எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி இல்லையா, அந்த இது வந்து எதனால ஆயிட்டுனா லென்த் ஆஃப் கண்டக்டரா நிச்சயமாக கிடையாது. ஏன்னா கண்டக்டருக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷன் ஆல்சோ இட்ஸ் நாட் ரிலேட்டட். இப்போ ஷேப் ஆஃப் த கண்டக்டர் ஆல்சோ இல்லை, அது எப்படி வேணும் இருந்துக்கலாம். இதில் பர்டிகுலர் ஆன்சர் வந்து என்ன, எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி, அதாவது மின் தடை. இந்த தடை வந்து என்னன்னா நேச்சுரல் மெட்டீரியல். ஏன்னா எந்த வகையான மெட்டீரியல் நாம யூஸ் பண்ண போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தடை இருக்கும் இல்லையா. ஒவ்வொன்றுக்குமே ஒரு எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவ் வந்து ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்ல வந்து நாம பார்க்கறது. ஸோ எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னாலே உங்களுக்கு நம்ம என்ன ஞாபகம் வந்துடணும், அது நேச்சர் ஆஃப் மெட்டீரியல் வந்து வி கேன் டூ இட். தென் எஸ்ஐ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி, இதை நம்ம எப்படி நாம அளக்கலாம். எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டியோட எஸ்ஐ யூனிட் அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் ஓம் நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து நம்ம ஆன்சர் வந்து ஏ. இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சிருங்க. அப்புறம் கண்டக்டிவிட்டி இஸ் அ ரெசிப்ரோக்கல் ஆஃப். இப்போ நம்ம கண்டக்ட் ஒரு இதில் போயிட்டுது, அதோட கண்டக்டிவிட்டி அதோட மின் கடத்தும் அந்த திறன் இல்லையா, அந்த கண்டக்டிவிட்டி போகும்போது இல்லை அது வந்து வெப்பம் இருக்கலாம். இது வந்து எதை வந்து நம்ம ரெசிப்ரோக்கல் அப்படின்னா ரெசிஸ்டிவிட்டி. ஏன்னா எந்த அளவுக்கு வந்து ரெசிஸ்டிவ் இல்லையோ அந்த அளவுக்கு கண்டக்டிவ் வந்து என்ன ஆயிருக்கும், ஸ்பீடாக இருக்கும், அது ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்போ ரெசிஸ்டிவிட்டி இருக்க கண்டக்டிவிட்டி என்ன ஆயிரும், அது வந்து கம்மியாகும். இது வந்து என்னன்னா இன்வெர்சல் ப்ரொபஷன் சொல்லலாம், இல்லைன்னு பார்த்தோன்னா இன்டைரக்ட் ப்ரொபஷன் கூட சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் த இஸ் கரெக்ட் ஆன்சர். இப்போ எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த 2 ரெசிஸ்டர். இப்போ 2 ரெசிஸ்டர் இருக்குது, இதோட வந்து எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னவா தெரியுதுன்னா இது வந்து ஃபார்முலா R1 + R2.
ஸோ இதான எஃபெக்டிவ் வந்து சீரிஸ் இதுதான் இம்பார்ட்டன்ட். இது எஃபெக்டிவ் இருக்குது. இந்த சீரிஸ் சர்க்யூட்ல என்ன வரும்னா R1 + R2. இதே வந்து பேரலல் வந்து அது வந்து ஆன்சர் வந்து வேற இருக்கும். ஸோ இந்த ஆன்சர் வந்து ஜஸ்ட் யூ கேன் நோட் இட். அப்புறம் அதே மாதிரி பாரு இங்க இருக்கு பாருங்க, எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டர் இன் பேரலல்ல. பேரலல் வந்து நம்ம ஒரு இதுல வர்ற அந்த தடை எப்படி இருக்குதுன்னா லெஸ் தேன் என்னன்னா ஸ்மாலஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். அதுல வந்து லெஸ் தேன் வந்து ஸ்மாலஸ்ட்ல நம்ம பார்க்கலாம். ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். ஒரு இதுல வந்து எலக்ட்ரிக் கரண்ட் நம்ம ஹீட்டிங் எஃபெக்ட்ல வந்து கொடுக்கும்போது ஹீட்டிங் எஃபெக்ட் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு ஜூல்ஸ் லா உங்களுக்கு ஞாபகம் தரணும். ஜூல்ஸ் லா வி கேன் டு இட். தென் எலக்ட்ரிக் பவர் இஸ் கிவன் பை த ஃபார்முலா. இது எலக்ட்ரிக் பவர் இஸ் given by P is equal to V by P is equal to V multiply I. This is the correct answer. So electric power is nothing but power is equal to VI இல்லையா? ஸோ இது வோல்ட், இது வந்து ஆம்பியர் நீங்க பார்த்துக்கலாம். அப்புறம் கமர்ஷியல் யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் எனர்ஜி. ஸோ இது வந்து கமர்ஷியல் யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் எனர்ஜி. இப்போ நம்ம வீட்டில் வந்து நம்ம அந்த ரீடிங் எடுத்து போறாங்க இல்லையா? அப்போ எந்த இதுல கமர்ஷியல் யூனிட் வந்து எலக்ட்ரிக் பாருங்க. இது வந்து ஆன்சர் என்ன? ஜூல், வாட், ஆம்பியர். கமர்ஷியல் அங்கும்போது என்ன வந்து இது வந்து கிலோ வாட் பெர் அவர். ஒரு ஹவர்ல வந்து எத்தனை கிலோ வாட் போகுதுன்னு சொல்லி இது கமர்ஷியல் யூனிட். அப்புறம் டொமஸ்டிக் சர்க்யூட்ல வந்து அப்ளையன்ஸ் ஆர் கனெக்டட். இப்போ நம்ம வீட்டில் வந்து இந்த மின் இணைப்பு கொடுக்குறாங்க இல்லையா? இது சீரியஸ்ல இருக்கிறோமா பேரல் அப்படின்னா நிச்சயமா பேரல் இருக்கும். ஏன்னா இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி கொடுக்குறேன், இப்போ நம்ம ஒரு ரூம் இருக்குது, இப்போ ஒரு 4 ரூம் இருக்குதுன்னா ஒரு ரூம்ல வந்து எலக்ட்ரிசிட்டி இல்லை, ஒரு கரண்ட் ஏதோ ஒரு டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அடுத்த ரூம் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த பல்பு எரியுது இல்லையா? எலக்ட்ரிசிட்டி அங்கே வந்து சார்ஜ் பாஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதே சீரியஸ் ஆகும் போது ஒரு இதில் ஒரு இடத்துல வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் எதுவும் டிஃபெக்ட் ஆயிட்டுன்னா மற்ற இடத்துல வந்து வராது. ஸோ இது வந்து நம்ம வீட்டில் கொடுக்குற சர்க்யூட் எஸ்பெஷல் தான் பாருங்க. டொமஸ்டிக் சர்க்யூட்ஸ்ல என்னவா இருக்கும், இதோட ஆன்சர் வந்து பேரலா இருக்கும். ஸோ ஃபியூஸ் ஒயர் இஸ் மேட் அப் ஆஃப் மெட்டீரியல். இந்த ஃபியூஸ் ஒயர் வந்து எந்த வகையான மெட்டீரியல் வந்து நம்ம செய்யறாங்க பார்க்கும்போது இந்த மெட்டீரியல் பாருங்க. இது என்னென்ன மெட்டீரியல் செய்யும் போது என்னன்னா ஹை மெல்டிங் பாயிண்டா, அப்புறம் லோ மெல்டிங் பாயிண்டா, ஹை கண்டக்டிவிட்டியா, லோ ரெசிஸ்டன்ஸ் என்னது, இது என்னது லோ மெல்டிங் பாயிண்ட். ஏன்னா எதுக்கு நமக்கு பண்றோம் உங்களுக்கு தெரியும். இப்போ லோ மெல்டிங் பாயிண்ட் இருந்தாதான் என்ன ஆயிரும்னா ஏதோ ஒரு ஃபிளக்சுவேஷன் ஆகும்போது என்ன இமீடியட்டா அது வந்து ஃபியூஸ் வந்து என்ன ஆகும், அது வந்து மெல்ட் ஆகி நம்மளுடைய அடுத்த சர்க்யூட் வந்து போகாம இம்பாக்ட் ஆகாம அது வந்து நம்மளை அந்த வோல்டேஜ் வந்து காப்பாற்றுது. இதே வந்து ஹை மெல்டிங்கான ரொம்ப அதோட ஆப்போசிட் இந்த டைரக்ஷன் வந்து வேற மாதிரி இருக்கும். இப்போ இது கூட நம்ம இதுல டங்ஸ்டன் பிரமிட் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? இப்போ தாமஸ் ஆல்வா எடிசனோட கண்டுபிடிச்சு பார்த்தோன்னா அவர் வந்து அந்த அளவு ஏறக்குறைய 1000ஸ்க்கு மேல வந்து அவ்வளோ டைம் வந்து எஃபர்ட் பண்றாரு. எதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹை மெல்டிங் பாயிண்ட் பல்புல இருக்கிறத கண்டுபிடிக்கிறத அவர் டங்ஸ்டன் பண்றாரு. அந்த ஃபீஸ்ல வரும்போது இதுக்கு ஆப்போசிட்டா லோ மெல்டிங் பாயிண்ட் நமக்கு என்ன ஆகும்னா அத்தனை ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைசஸ் வந்து நம்ம எல்லாம் சேவ் பண்ண முடியும். இப்போ எல்இடி பல்ப்ஸ் இன்னும் தெரியும், அந்த லைட் எமிட்டிங் டயோட் இருக்குல்ல, இந்த டயோட் வந்து எல்இடி பல்ப்ஸ் வந்து ஆர் ப்ரிஃபர்ட் பிகாஸ் ஏன் வந்து நம்ம எல்இடி பல்ப் வந்து ப்ரிஃபர் பண்றோம் அப்படின்னா கன்சியூம் மோர் பவரா ராங், ப்ரொடியூஸ் மோர் ஹீட், அதுவும் இல்லை. அப்புறம் நீட் டிரான்ஸ்ஃபர்ஸ், இதுக்கெல்லாம் சேவ் எனர்ஜி. எல்இடி பல்ப் நம்ம என்ன பண்ணி கொடுக்குது, நம்ம எனர்ஜி வந்து சேவ் பண்ணி கொடுக்கறதுனால வி கேன் குட் எல்இடி பல்ப். தென் எல்இடி டிவி. இப்போ வந்து எல்லாமே நம்ம நார்மலாக இது யூஸ் பண்ணிட்டு இல்லையா? இது வந்து பிக்சர்ஸ். எல்இடி டிவி வந்து எப்படி இது வரணும், ஒர்க்ஸ் மெயின்லி அந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் என்ன பிரின்சிபல் வந்து எல்இடி டிவி ஒர்க் ஆகுது. இதுதான் ஹீட்டிங் எஃபெக்ட், நோ எலக்ட்ரோ மேக்னெட் இண்டக்ஷன் கிடையாது, ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் கிடையாது. ஸோ லைட் எமிட்டிங் டயோட், இது வந்து லைட் எமிட்டிங் டயோட்ஸ் இது எல்இடி. இதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் நீங்க காயின் பண்ணது தெரியும். இது இஸ் ஃபார் எல், அப்புறம் இடி, இது வந்து நம்ம பார்த்துக்கலாம். தென் ஆஃப்டர் தட் வந்து சவுண்ட்ல வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான கொஞ்சம் பார்த்துக்கலாம். இதில் நீங்க பார்க்கும்போது ஸோ ஆரம்பத்தில் நம்ம பார்த்துட்டு பாருங்க. இப்போ சவுண்ட் இஸ் ப்ரொடியூஸ் டியூ டு என்ன ரிஃப்ளெக்ஷனா, நிச்சயமா இல்லை. ரிஃப்ராக்ஷன் இதெல்லாம் வந்து மிரர் சம்மந்தப்பட்டது, ஆப்டிக்கல் சம்மந்தப்பட்டது. அப்புறம் டிஃப்ராக்ஷன் கிடையாது, வந்து வைப்ரேஷன். ஸோ சவுண்டுங்கிறது இஸ் நத்திங் பட் பாருங்க, சவுண்ட் இஸ் நத்திங் பட் வைப்ரேஷன். ஸோ இப்போ சவுண்ட் கெனாட் ட்ராவல் த்ரூ வாட், ஹேரா, வாட்டரா, ஸ்டீலா, வேக்யூம். சவுண்டு வந்து ட்ராவல் ஆகணும்னா தெர் ஷுட் பி அ வேக்யூம். ஸோ வந்து சவுண்ட் வந்து கெனாட் ட்ராவல் எங்கே வேக்யூமில் தான் அது என்ன ஆகுது, சவுண்ட் வந்து ட்ராவல் ஆகாது. ஸோ இது வந்து சவுண்ட் வந்து நீங்கள் அதே நேரத்தில் வந்து ஹேர்ல வந்து எப்படி போகுது, வாட்டர்ல வந்து எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ வாட்டர்ல பார்க்கும்போது என்னாங்கன்னா சவுண்ட் வந்து நம்ம இதில் ஏரில் இருக்கிறத விட ரொம்ப கம்மியாக தான் இது என்னாகும், அதோட இம்பேக்ட் இருக்குது. இது வந்து நம்ம சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் வெளியில் வந்து நீங்கள் ஏரில் வந்து நீங்கள் வந்து ஒரு 2 கல் எடுத்துருங்க, 2 கல்லை தட்டி பாருங்க. இப்போ எந்த அளவுக்கு சவுண்ட் ஒரு வைப்ரேஷன் கிரியேட் ஆகுது, எந்த அளவுக்கு சவுண்ட் ஆகுது நீங்கள் ஏர் பண்ணிட்டு, அதே அந்த 2 ஸ்டோன் வந்து நீங்கள் தண்ணிக்கு அடியில் வச்சுட்டு நீங்கள் அதே வந்து ஃபோர்ஸில் வந்து நீங்கள் தட்டி பாருங்க. இப்போ எந்த இடத்துல உங்களுக்கு சவுண்ட் வந்து நல்லா அதிகமாக கேட்க முடியும்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்க. இது பார்த்தோன்னா ஹேரில் வந்து அதிகமாக கேட்குது, அண்டர் த வாட்டர் வந்து கம்மியாக கேட்குது. ஆனால் வேக்யூமே இல்லாமல் இருக்கும்போது அங்கே சவுண்ட் வந்து கெனாட் ட்ராவல். தென் எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி வந்து இதோட எஸ்ஐ யூனிட் என்ன, டெசிபலா,
கிடையாது. டெசிபல்ங்கிறது சவுண்ட்ல வந்துடும். ஹெட்ஸா மீட்டரா செகண்ட்னா ஃப்ரீக்வன்சியோட எஸ்ஐ யூனிட் வந்து என்னன்னா ஹெட்ஸ்ல தான் நாம பார்க்குறோம். இது வந்து சவுண்ட் பார்க்குறோம். அப்புறம் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இஸ் மேக்ஸிமம். ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் எங்கே மேக்ஸிமம் இருக்கும்? சாலிடா, லிக்விடா, கேஸ் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிச்சயமா கேட்பாங்க. ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்து சாலிட். ஏன்னா இது வந்து பேசிக். இது வந்து அந்த அளவுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவங்களுக்கு புரிஞ்சிருக்காங்களா இல்லையாங்கிறது வந்து கேட்பாங்க. ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்து எங்கே ஜாஸ்தியாக இருக்கும்? சாலிட்ல தான் என்ன ஆயிரும் சவுண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். லிக்விட்ஸ்ல வந்து கம்மியாக இருக்கும் இல்லையா? இப்போ வேக்யூம்ல வந்து நிச்சயமா சவுண்ட் தான் கேட்கறது வாய்ப்பே இல்லை. ஸோ தென் ஆஃப்டர் த பிச் ஆஃப் இ சவுண்ட். இப்போ அந்த சவுண்டோட அந்த பிச்சு வந்து டிபெண்ட்ஸ் ஆன் எங்கே வருதுன்னா ஆம்பிளிடியூடா, வெலாசிட்டியா, ஃப்ரீக்வன்சியா, வேவ்லென்த். ஃப்ரீக்வன்சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். தென் வி கேன் சே இட். அப்புறம் லவுட்னஸ் ஆஃப் சவுண்ட். அதே மாதிரி வந்து இந்த சவுண்டோட அந்த ஒலியோட வந்து என்னாகும்? அதோட இந்த என்ன சவுண்டோட லவுட்னஸ் ஆஃப் சவுண்ட் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் என்ன ஆம்பிளிடியூட். அதனால தான் நம்ம பார்க்கறது லவுட் ஸ்பீக்கர்னு சொல்றோம் இல்லையா? லவுட் ஸ்பீக்கர் அப்படிங்கிறது அங்கே வந்து மெயின் வந்து ஆம்பிளிஃபையர். ஆம்பிளிஃபையர் என்னன்னா வர்ற என்ன நம்ம கொடுக்குறோமோ அதை வந்து ஆம்பிளிஃபை பண்ணுப்பது இல்லையா? அது மல்டிப்ளை பண்ணி அது நம்பர் ஆஃப் டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி வெளியில் கேட்குது. அப்போ லவுட்னஸ் அந்த சவுண்டை வந்து எது வந்து ரொம்ப ஆம்பிளிஃபை பண்ணி லவுட்னஸை கொடுக்குதுன்னா ஆம்பிளிடியூட் தான் அது கொடுக்குது, ஆம்பிளிஃபையர் கொடுக்குது. ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆம்பிளிடியூட். அதை ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் ஹேர் வந்து ஸ்பீட் ஆஃப் இப்போ நம்ம இதில் ஒரு ஹேரில் வந்து ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்து இன்க்ரீசஸ். எப்படி இன்க்ரீஸ் டிக்ரீஸ் டெம்பரேச்சரா, இன்க்ரீஸ் டெம்பரேச்சர் அப்படின்னா இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் வந்து எந்த அளவுக்கு நமக்கு ஹீட் ஆகும் அந்த அளவுக்கு வந்து இது வந்து நமக்கும் இதாகும். அப்புறம் எக்கோ இஸ் இயர்டு. அது வந்து என்ன எதிரொலி இருக்குது இல்லையா? எக்கோ இஸ் இயர்ட் when reflected sound reaches. எந்த ஹெட்ஸில் வந்து போட்டோன்னா எந்த இயர் வந்து ஆஃப்டர் பாருங்க. நம்ம ஒரு எதிரொலிக்கிறோம் இயர்ட் when the reflected sound. அது வந்து சவுண்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. இது நமக்கு எப்போ ரீச் ஆகும்? எந்த நேரம் எத்தனை நேரம் கழிச்சு ரீச் ஆகும் போது? ஆன்சர் வந்து 0.1 செகண்ட்ஸில் தான் இந்த எக்கோ வந்து நமக்கு ரீச் ஆகும். இப்போ சோனார் வந்து ஒர்க்ஸ் இல்லையா? சோனார் வந்து என்ன ஒர்க்ஸ் வந்து பிரின்சிபல்ஸ் என்ன ஒர்க்கில் பிரின்சிபல்ஸ் ஆகுது? இது வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்டா? டிஃப்ராக்ஷன்னா இது வந்து ரிஃப்ளெக்ஷன். இது வந்து ஒலி எதிரொலிப்பு இல்லை ஒலி எதிரொலிப்பில் தான் இந்த சோனார் வந்து நமக்கு இங்கே இது அந்த வைப்ரேஷன் நீங்கள் லேபிளுக்கு நீங்கள் பண்ணி பார்த்துருப்பீங்க. தென் டாப்ளர் எஃபெக்ட். இது வந்து என்ன ரிலேட்டட் இருக்குது? டெக்னிக் சேஞ்சஸ் என்ன லவுட்னஸா, ஸ்பீடா, பிச் அப்படின்னா டாப்ளர் எஃபெக்ட்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துடும்? இந்த பிச் ஞாபகம் வந்துடும். இதுவும் உங்களுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு நிச்சயமாக பார்க்கலாம். ஸோ ஆஃப்டர் த லெட்டர்ஸ் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ். இதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கும்போது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் இல்லையா வாஸ் கிவன் பை. இது வந்து நிறைய இருக்குது. நீங்கள் டால்டன் வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அவாகட்ரோ நம்பர் அது இப்போ தாம்சன் மாடல்ஸ் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸோ லா ஆஃப் கன்சர்வேஷன் மாஸ்ன்னு சொன்ன உடனே லவாசியர். இது வந்து லா ஆஃப் மாஸ் வந்து இந்த லவாசியர் வந்து நீங்கள் ஈஸியாக நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ 1 மோல் ஆஃப் எனி சப்ஸ்டன்ஸ். இது அவாகட்ரோ இருந்தால் 1 மோல் அப்படின்னா 1 mole of any substance வந்து is equal to what? 6.022 into 10 to the power of 23 இந்த 10 to the power of 23 பாருங்க. இங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமம் வந்து இந்த 6.022 உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது. இதை கொடுத்துருவாங்க. இந்த பவரில் வந்து என்ன கொடுப்பாங்க? 10 to the power of 23 கொடுப்பாங்க. அப்புறம் அது என்ன 10 to the power -23 கொடுத்துருவாங்க. அப்புறம் 10 to the power வந்து வேற ஏதோ நம்பர் வந்து கொஞ்சம் ரிலேட் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது நிச்சயமா சரி பாரு இந்த மாதிரி கொடுத்தா கூட பாரு 3.011 இந்த மாதிரி கொடுத்துக்கணும் நமக்கு என்ன பண்ணிட்டாங்க ஒரு கன்ஃபியூஷன் வாய்ப்பு இருக்குது. ஸோ 6.022 into 10 to the power of 23ங்கிறது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் இது நத்திங் பட்டுன்னா 12 இது இல்லையா? இது வந்து அட்டாமிக் மாஸ் வந்து என்ன நமக்கு ஆக்சிஜன் மேக்சிமம் வந்து ஒரு சர்டன் எலிமெண்ட்ஸ் வந்து அட்டாமிக் மாஸ் பார்த்தீங்கன்னா அந்த அட்டாமிக் நம்பரோட இந்த டபுள்ஸ் தான் இருக்கும். அண்ட் ஏதோ அந்த ஆஃப்டர் சின்ன உண்மைக்கு அப்புறம் 1 or 2 வந்து நியூட்ரான்ஸோட டிஃபரன்ஸ். ஏன்னா இதில் ஜஸ்ட் ஒரு கிளியர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியும் இல்லையா? அட்டாமிக் மாஸ் எங்கே நத்தி பண்ணினா அட்டாமிக் நம்பரோட மேக்ஸிமம் வந்து டபுளாக இருக்கும். ஏதோ 1 or 2 இதில் வந்து ஆஃப்டர் ஒரு 20 மேலே பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா அதோட 1 or 2 ப்ளஸ் நியூட்ரான்ஸோட கவுண்டிங் பொறுத்து அது மாறுபடும். அதே மாதிரி வந்து இந்த மாலிகுலர் மாஸ் இதுவும் என்னது கார்பன் மாலிகுலர் மாஸ் வரும்போது என்ன இங்கே வந்து மூலக்கூறு நம்ம நோட் பண்ணிடுறோம். இப்போ இங்கே வந்து கார்பனோட இங்கே அட்டாமிக் மாஸும் வெயிட்டும் அதே மாதிரி ஆக்சிஜன் அட்டாமிக் ரெண்டுமே ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது இந்த மாலிகுலர் மாஸ் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது. ஸோ இது வந்து என்னன்னா 44. இது எப்படி உங்களுக்கு தெரியும் இல்லையா? கார்பன் வந்து நம்ம பார்க்குறோம் 12 நம்ம பார்க்குறோம். இது வந்து 60 ஆக்சிஜன் வந்து 8 and 16. ஸோ இந்த ரேஞ்சில் நமக்கு பார்க்கும்போது என்னாகும் 16 இங்கே வந்து எத்தனை இருக்குது? இது ரெண்டையும் ஆக்சிஜன் வந்து 32 வந்துடும். ஏன்னா ஒரு அட்டாமிக் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் வந்து 8 அதோட அட்டாமிக் வந்து 16. இங்கே 2 மாலிகுல்ஸ் என்பது 16 + 16 வந்து 32 ஆயிரும்.
கார்பனோட அட்டாமிக் நம்பர் வந்து 6, அதோட அட்டாமிக் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 12. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 44. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாலிகுலர் வெயிட் வந்து நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் என்ன செய்யறீங்கன்னா மினிமம் குறைஞ்சது ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 20 எலிமெண்ட்ஸ். இப்போ நீங்கள் ஹைட்ரஜன் ஆரம்பிச்சு ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின், நியான் எலக்ட்ரிக் சொல்லிட்டு வரீங்களா, அப்புறம் சோடியம், அலுமினியம், மெக்னீசியம், சிலிக்கன் இதெல்லாம் வர்றது போல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 20 அட்டாமிக் அந்த நம்பர் இந்த எலிமெண்ட்டோட அட்டாமிக் நம்பர் நீங்கள் தெரிஞ்சு வச்சிட்டாலே அட்டாமிக் மாஸ் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து அந்த நோட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் மாலிகுலர் மாஸுங்கும் போதே அது என்னென்ன ஆட்டம் வந்து சேர்ந்துருக்குது, அதோட நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லும்போது மாலிகுலர் மாஸ் வந்து ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அப்போ கிராம் மாலிகுலர் மாஸ், இது கிராம் மாலிகுலர் மாஸ் வந்து என்ன, இது எக்ஸ்பிளைன் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா, எக்ஸ்பிரஸ் வந்து என்ன கிராம்ஸில் தான் இது இதிலே கொடுத்துருப்பாங்க. கிராம் மாலிகுலர் மாஸ் இஸ் நத்திங் பட் கிராம்ஸில் தான் நம்ம இங்கே ஆன்சர் வந்து நீங்கள் இங்கே பார்க்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா இது மோரலேட்டர் இதே தான், ஒரு கெமிஸ்ட்ரியில் தான். பீரியாடிக் டேபிள், அப்புறம் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ், இதில் வந்து நாம எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதில் இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்க்கும்போது மாடர்ன் பீரியாடிக் லா இல்லையா, இந்த மெண்டலை எடுத்திருக்கிறோம், இது எடுத்து நிறைய அந்த இதுல அதில் வந்து மாடர்ன் பீரியாடிக் லா வந்து பேஸ்ட் ஆன் அட்டாமிக் மாஸ் கொடுத்துருக்குறாங்களா, பேலன்ஸியா, டென்சிட்டினா நல்லா ஈஸியாக இது ஈஸியஸ்டாக இருக்குது. அது மாடர்ன் பீரியாடிக் லா வந்து இட்ஸ் நத்திங் பட் அட்டாமிக் நம்பர் எல்லாம் வச்சு தான் மாடர்ன் பீரியாடிக் லா வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் எலிமெண்ட்ஸ் வந்து இந்த சேம் குரூப் ஹேவ் த சேம் என்னவா இருக்கும். இப்போ ஒரு எலிமெண்ட்ஸ் ஒரு குரூப் இருக்குது, சேம் எலிமெண்ட்ஸ் இந்த சேம் குரூப் சேம் என்ன வேலன்சி எலக்ட்ரான்ஸா, அட்டாமிக் சைஸா, நிச்சயமா அட்டாமிக் சைஸ் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு குரூப்லையும் அதோட எலிமெண்டோட வந்து அட்டாமிக் நம்பர் அட்டாமிக் சைஸ் டிஃபரெண்ட் வரும். அட்டாமிக் நம்பர் வந்து டிஃபரெண்ட் ஆயிட்டாலே அட்டாமிக் மாஸ் வந்து டிஃபரெண்ட் ஆயிரும். இப்போ நியூட்ரான்ஸ் அட்டாமிக் நம்பர் மாஸ் டிஃபரன்ஸ் ஆனா நியூட்ரான்ஸ் இதாகிரும். ஏன்னா அட்டாமிக் நம்பர் எங்கிறது பார்த்தோன்னா இட்ஸ் நம்பர் ஆஃப் என்ன ஒரு ஆட்டமோட நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ஆர் எலக்ட்ரான்ஸ் சொல்லலாம். அட்டாமிக் மாஸ்ங்கிறது இட்ஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் புரோட்டான்ஸ் வித் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இல்லையா. அப்போ நியூட்ரான்ஸும் மாறிடும். இப்போ இதில் வந்து எது வந்து கரெக்டான ஆன்சர்னா வேலன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் ஒவ்வொரு குரூப்புக்குமே என்ன கூட ரொம்ப ஈஸியாக நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஆஃப்டர் தட் வந்து பார்த்தோன்னா ஓர்ஸ், ஏன்னா இந்த ஓர்ஸ் வந்து இந்த தாதுக்கள் இல்லையா, ஓர்ஸ் வந்து என்ன அப்படின்னா இது வந்து பியூர் மெட்டல்ஸா, ராக்ஸ் கண்டெய்னிங் மெட்டல்ஸா, மினரல்ஸ் வித்தவுட் மெட்டல்ஸா, அல்லாய்ஸானா நிச்சயமா ஓர்ஸ் வந்து என்ன பியூர் மெட்டல்ஸ் கிடையாது. ஏன்னா பியூர் மெட்டல் ஓரிலிருந்து தான் நாம பியூர் மெட்டலில் வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். இந்த மெட்டலர்ஜி ப்ராசஸில் எக்ஸ்ட்ராக்ஷன் நம்ம பண்ணுறோம். இப்போ ஓர்ஸ் என்ன ராக்ஸ் கண்டெய்னிங் மெட்டல்ஸ் நம்ம எடுக்கிற, இப்போ வந்து அலுமினியம் எடுக்கிறோன்னா பாக்சைட் நம்ம எடுக்கிறோம், அது கோல்டு எடுக்கிறோன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு இந்த ரா மெட்டீரியல் இருந்து நம்ம எடுக்கிறது வந்து என்ன ஓர்ஸு. அப்போ அந்த ரா மெட்டீரியல் வந்து நாம இந்த மெட்டலர்ஜி ப்ராசஸில் வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ அதே போல் வந்து மினரல்ஸ் வித்தவுட் மெட்டல் இதுவும் கிடையாது. அல்லாய்ஸ்ங்கிறது பார்த்தோன்னா இது வந்து அல்லாய்ட் மிக்சர் இல்லையா, மிக்சரா நம்ம இந்த மெட்டல்ஸ் இல்லையா. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜிங்க், அலுமினியம் இதெல்லாம் பார்க்குறோம். இந்த கோயில் இருக்கிற பெல் இருக்குது இல்லையா, பெல்ல பார்த்தோன்னா நிக்கல் இருக்கும், ஜிங்க் இருக்கும், அப்புறம் இந்த மாதிரி சிலிக்கன், இந்த மாதிரி வந்து நிறைய அல்லாய்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம். அப்போ ஓர்ஸ்ங்கிறது என்னன்னா இட்ஸ் நாட் பியூர் மெட்டல், இட்ஸ் நாட் மினரல் வித் மெட்டல்ஸ், இட்ஸ் நாட் அல்லாய்ஸ் பட் இட் இஸ் அ ராக்ஸ் கண்டெய்னிங் மெட்டல்ஸ்ங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். இப்போ பாக்சைட் இப்போ தான் பேசணும். பாக்சைட் இஸ் என் ஓர் ஆஃப். இந்த பாக்சைட் வந்து எதோட ஒரு பார்த்தோன்னா ஐயன் வந்து கிடையாது. அதே நேரத்தில் வந்து பார்த்தோன்னா இஸ் ஓர் ஆஃப் என்னன்னா அலுமினியம் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து நீங்கள் அலுமினியம் இது பார்த்துக்கலாம். இப்போ இந்த இதில் கூட நீங்கள் எந்த ஒரு எலிமெண்ட்டுமே அதோட ஓர்ஸ் வந்து நீங்கள் தனியாக ஒரு எழுதி நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டேன்னா நிச்சயமாக இதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸ் ஃப்ரம் ஓர்ஸ், சரி இந்த ஆன்சர் பாருங்க. இதை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது. அதாவது ஒரு ஓர் இருக்குது. இந்த தாது பொருள் இருந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மெட்டல்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். இதோட ப்ராசஸ் என்ன அப்படின்னா அல்லாயிங்கா, ரிஃபைனிங்கா, கொரேஷன் கிடையாது, மெட்டலர்ஜின்னு இந்த கரெக்ட் ஆன்சர் இது மெட்டலர்ஜி. ஸோ இந்த மெட்டலர்ஜி வந்து என்ன பண்ணால் இது வந்து அல்லாயிங்க இருந்தால் இட்ஸ் மிக்சர் ஆஃப் வந்து ஓர்ஸ் இது. அப்புறம் ரிஃபைனிங்கிறது கிடையாது, இது அப்புறம் கொரேஷனுங்கிறது கிடையாது. அப்போ எது வாட் இஸ் விச் ப்ராசஸ் இஸ் த எக்ஸாக்ட் அப்படின்னா இது வந்து மெட்டலர்ஜி இஸ் த எக்ஸாக்ட் ப்ராசஸ். அப்புறம் ரஸ்டிங் ஆஃப் அயன், இதுக்கு என்னென்ன வேணும், ரஸ்டிங் ஆஃப் அயன் வந்து ரெக்வெஸ்ட் ஆக்சிஜன் மட்டும் வேணுமா, ஆக்சிஜன் வாட்டரா, கார்பன், இது கூட என்ன கொடுக்குறாங்க அவங்க வந்து ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு கூட சின்ன ஃபிகர் கொடுத்து கூட உங்களுக்கு வந்து அந்த ஆன்சர் வந்து கேட்கலாம். இப்போ நீங்க சின்ன எக்ஸாம்பிள் வந்து நீங்க வீட்லயே நீங்க செய்யலாம். என்ன பண்றீங்கன்னா ஒரு 3 வந்து ஒரு பீக்கர் எடுங்க. பீக்கர் எடுத்துட்டு 3லயும் நீங்க நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷா கடையில இருந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷா நீங்க வாங்கிட்டு வந்த நெயில் ஒரு ஆணி வந்து நீங்க உள்ள போட்டு ஃபர்ஸ்ட்ல என்ன பண்றீங்க, ஒரு டம்ளர்ல ஒரு கண்ணாடி டம்ளர் ஒரு டம்ளர்லயோ ஒரு பீக்கர்லயோ தண்ணி மட்டும் ஊத்தி வைங்க. அந்த ஆணி வந்து ஃபுல்லா இம்மர்ஸ் ஆகிற மாதிரி வைங்க. இந்த பியில வந்து
நீங்க அது என்ன வெறும் ஆணி மட்டும் வைக்கிறீங்க, அங்க வந்து தண்ணி ஊத்த வேணாம். ஜஸ்ட் லீவ் ஆஸ் இட் இஸ். அப்புறம் சி, அந்த பாட்டில் நம்பர் சில என்ன பண்றீங்கன்னா, அதே ஒரு பாதியில தண்ணி ஊத்துங்க. ஆனா அந்த ஆணி வந்து நீங்க கீழ வந்து படுக்க வைக்காம மேல ஸ்டாண்டிங் பொசிஷன்ல வைங்க. இப்போ பாதி ஆணி வந்து தண்ணிக்கு மேல தெரியிற மாதிரியும், மீதி ஆணி வந்து தண்ணிக்கு கீழக்கும் வைங்க. ஜஸ்ட் யூ அப்சர்வ் ஆஃப்டர் த ஃபியூ டேஸ். அப்ப என்ன ஆகுது பாருங்க. இப்ப அடியில டோட்டலா இம்மர்ஸ்டான ஆணி அந்த பீக்கர்ல வந்து எந்த விதமான சேஞ்சஸ் வந்து யூ கேனாட் சீ தட். தென் செகண்ட் ஆல்சோ தென் நம்பர் பில வந்து பீக்கர் வந்து வித்தவுட் வாட்டர். தென் தேர் ஆல்சோ யூ குட் நாட் சேஞ்ச் எனி. அங்க வந்து வாய்ப்பு இல்ல. அப்புறம் அதையும் கண்டுபிடிக்க முடியல நம்மளால. 3வது ஆன்சர்ல ஆணி வந்து ஸ்டாண்ட் பொசிஷன்ல இருக்குது இல்லையா? பாதி காத்துலயும், பாதி ஏர்லயும், பாதி வாட்டர் இருக்குதுல்ல நம்ம வீ கேன் கெட் தான் அங்க. நம்ம என்ன பண்ணிக்கலாம், அங்க வந்து துருவி பிடிச்சிருக்கோம். ஸோ இதுல அந்த ரஸ்ட் வந்து அயன் ஆக்சைடு அங்க இருந்திருக்கிறோம். அது வித் வாட்டர் மாலிகூல்ஸோட. ஸோ இதுதான் இப்ப கண்டுபிடினா பெஸ்ட் ஆன்சர் என்ன, ஆக்ஸிஜன், வாட்டர் 2மே இருக்கும்போது தான் நமக்கு இங்க ரஸ்டிங் ஆஃப் அயன் வந்து நமக்கு அங்கே என்ன ஆகுதுன்னா இந்த ப்ராசஸ் ஏற்படுது. ஸோ அதை ஜஸ்ட் யூ கேன் நோட் இட். அப்புறம் கால்வனைசேஷன். இந்த கால்வனைசேஷன் வந்து எதை பிரிவென்ட் பண்ணுது? பிரிவென்ட் கொரேஷன் பை கோட்டிங் அயன் இல்லையா? இது வந்து என்ன பண்ணுதுன்னா கால்வனைசேஷன் வந்து பிரிவென்ட்ஸ் கொரேஷன் இல்லையா? இந்த அரிப்பு, இந்த கொரேஷன் வந்து கால்வனைசேஷன் பிரிவென்ட் பண்ணுது. அது என்னென்ன எலிமெண்ட் வேணும்னா பை கோட்டிங் அயன் வித் எது ஜிங்க். ஜிங்கோட வந்து அயன் கோட் பண்ண போது தான் நமக்கு கால்வனைசேஷன் வந்து கிடைக்குது. அப்புறம் அமால்கம் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். இப்போ அமால்கம் என்ன சொன்ன உடனே இங்க பாரு ஜி பாரு மெர்க்குரி வந்து உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். இது வந்து அமால்கமேஷன் வரைக்கும். அப்புறம் பழைய கதை அல்கெமிஸ்ட். ஸோ இந்த மாதிரி வரும்போது என்னன்னா இந்த ரசாயனம் தான் ஐ மீன் மெர்க்குரி தான், இந்த பாதரசம் தான் ஒரு முக்கியமான ஒரு ஒரு சோர்ஸ் நமக்கு தெரியும். ஸோ அமால்கம் இஸ் அன் அல்லாய் ஆஃப் வாட்? இது என்ன மெர்க்குரி. மெர்க்குரி தான் இதோட அமால்கம் இருக்குது. காப்பர், ஜிங்க், சில்வர்ல கிடையாது. ஸோ அப்புறம் பிரேஸ். அப்புறம் பிரேஸ் இஸ் அன் அல்லாய்ஃப்னா காப்பர் அண்ட் ஜிங்க் இல்லையா? அயன் அண்ட் கார்பன் கிடையாது, காப்பர் அண்ட் டின் கிடையாது, அலுமினியம் காப்பர் கிடையாது. ஸோ திஸ் இஸ் த எக்ஸாக்ட் ஆன்சர் ஃபார் த காப்பர் அண்ட் ஜிங்க் வந்து பிரேஸ் இஸ் த எக்ஸாக்ட் ஆன்சர். தென் ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா கார்பன், ரேடியோ ஆக்டிவிட்டி அண்ட் மொபைல் கான்செப்ட் இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் இதுல நம்ம கொஞ்சம் ரிவிஷன் பண்ணும்போது கொஞ்சம் முக்கியமான கொஸ்டின் இதுவும் கொஞ்சம் எக்ஸ்பெக்டட் பார்க்கலாம். இதுல பாருங்க இப்போ அட்டாமிசிட்டி இது வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இப்போ அட்டாமிசிட்டி வந்து என்னன்னா, இப்போ அதுல இருக்கிற நம்ம வந்து டோட்டல் டிபெண்ட் பண்ணும்போது இங்க என்ன கொடுத்துருக்கு பாருங்க, ஓசோன்னு கொடுத்துருக்காங்க. எப்படி கண்டுபிடி இது வந்து நீங்க ஒரு காலம் இருக்குது, டேப்லெட் காலம் இருக்குது. இது வந்து எலிமெண்ட் எழுதுறீங்க, அது அட்டாமிசிட்டி எழுதுங்க. அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஒரு 20 வரைக்கும் நீங்க வந்து சம்மரைஸ் பண்ணி அந்த ஒரு ஒரு மெமரைஸ் பண்ணிட்டு மனப்பாடம் பண்ணி வச்சுட்டேன்னா, அந்த நேரத்துல நீங்க யோசனை பண்ண அவசியம் இல்லை. ஈஸியா அந்த கொஸ்டின் வந்து நீங்க ஆன்சர் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஸோ ஓசோன் பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும். இது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா O3 இல்லையா? O3 வந்து இதில் பார்த்துக்கலாம். இந்த டபுள் பாண்ட்ல வந்து O இந்த இருக்கும். அப்போ இதோட அட்டாமிசிட்டி என்னன்னா நம்பர் 3 இது நமக்கு அட்டாமிசிட்டி இருக்குது. அப்புறம் அவோகட்ராஸ் ஹைப்போதீசிஸ் ஸ்டேட்ஸ் தட் ஈக்குவல் வால்யூம்ஸ் ஆஃப் கேசஸ் அட் சேம் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் கண்டெயின் என்னவா இருக்கும்? அவோகட்ராஸ் என்ன இருக்கும்? அது ஈக்குவல் வால்யூம் ஆஃப் கேஸ் இருக்குது. அட் சேம் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர்ல என்ன இருக்குன்னா ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் வந்து அங்க இருக்கும். ஈக்குவல் மாஸ் இருக்குமானா, ஈக்குவல் டென்சிட்டி இருக்குதா, ஈக்குவல் எனர்ஜி இருக்குன்னா ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ். தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். தென் 43 we can do the vapor density of a gas. என்னது vapor density of a gas is related to molecular mass by இது vapor densityயும் molecular mass எந்த ஒரு ரிலேஷன் எந்த ஒரு ஃபார்முலாவில் இது வந்து ரிலேட் ஆயிருக்குன்னா நம்பர் 3 தட் இஸ் mc அதுனா மாலிகுலர் மாஸ் தட் இஸ் 2 இன்டூ வேப்பர் டென்சிட்டி. இந்த மாலிகுலர் என்னென்ன மாஸ் என்ன ஆகுது? மாலிகுலர் மாஸ் வந்து 2 வேப்பர் டென்சிட்டியை 2ஆல நான் மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கிறது தான் மாலிகுலர் மாஸ் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இதுல இந்த ஃபார்முலா வச்சுட்டு நீங்க என்ன பண்ணி இப்போ வேப்பர் டென்சிட்டி என்னன்னு கேட்கும்போது அதோட நீங்க எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுங்கிறது நம்ம ஆல்ரெடி நம்ம இந்த மேட்ச்ல பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நீங்க கன்வெர்ட் பண்ணும்போது வேப்பர் டென்சிட்டி அங்கே போது m/2 வரும். இதே நேரத்தில் இது ரெண்டும் ஈஸியாக நீங்கள் ரிலேட்டிவ் எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ ரேடியோ ஆக்டிவிட்டி பார்க்கலாம். ரேடியோ ஆக்டிவிட்டி வந்து ஈஸியாக என்ன ஒரு ஃபினாமினா பாருங்க, கெமிக்கல் சேஞ்சா, பிசிக்கல் சேஞ்சா, நியூக்ளியர் ஃபினாமினாவா, பயாலஜிக்கல் ப்ராசஸ்னா மேக்ஸிமம் நீங்கள் பயாலஜிக்கல் ப்ராசஸ் தெரியாம நம்ம போட்டோம். ஏன்னா நமக்கு வந்து ஆக்டிவிட்டி அந்த இதில் பார்த்துருக்க முடியும், கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸு, அதே நேரத்தில் இந்த கார்பன் ப்ளூ பிரிண்ட். ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம ரிலேட்டட் பண்ணிட்டு அது வந்து பயாலஜிக்கல் ப்ராசஸ் நீங்கள் போட்டுக்கூடாது. ரேடியோ ஆக்டிவிட்டி பார்த்தா நியூக்ளியர் சொல்றது நியூக்ளியர் ஃபினாமினா இல்லையா? ரேடியோ ஆக்டிவிட்டி. தென் அப்புறம் ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ல இருக்குது. ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட் என்னங்கிறத நீங்களும் கையில் படிச்சு வச்சிருங்க. அப்புறம் இந்த மேரி கியூரி இவங்க இதோட வந்து நீங்க அட்டாமிக் நம்பர், அட்டாமிக் மாஸ், அப்புறம் இதோட ஐசோடாப்ஸ், ஐசோபார்ங்கிறது என்ன, ஐசோடோப்ஸ்ங்கிறது என்ன, அப்புறம் இந்த மாதிரி விஷயம்ல வந்து நீங்க இந்த ரேடியோ ஆக்டிவ் ரிலேட்டட் அத்தனையும் நீங்க படிச்சு வச்சிருங்க. அப்புறம் ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ் எது? எலக்ட்ரான்ஸா? நிச்சயமா கிடையாது. இது நெகட்டிவ்.
அப்புறம் ஹீலியம் நியூக்ளி ஓகே தட் இஸ் எக்ஸாக்ட். ஏன்னா ஹீலியம் நியூக்ளி எங்கே இருக்குது ஆல்ஃபா படிக்கிறது சன்னை பார்க்கும்போது அப்படி இன்னும் கூட அந்த சன்னில் வந்து அந்த அளவு ஹீட் எனர்ஜி வந்து வெளியில் வந்து காரணமாக இருக்கிறது பார்த்தோன்னா இந்த ஹீலியம் நியூக்ளி வந்து நம்ம காரணமாக இருக்குது. ஸோ இந்த புரோட்டான்ஸ் நியூட்ரன்ஸ்னா கரெக்டாக எக்ஸாக்ட் ஆன்சர் வந்து ஹீலியம். தென் மோல் கான்செப்ட் ஹெல்ப்ஸ் இன் என்ன இதில் வந்து எதுக்கு நம்ம ஹெல்ப் சொல்கிறது மோல் கான்செப்ட்ங்கிறது கவுண்டிங் ஆட்டம்ஸா இல்லை மெஷரிங் மாஸா இல்லை கெமிக்கல் கால்குலேஷன்ஸை பார்க்கும்போது எல்லாமே நமக்கு வருது. மோல் கான்செப்ட் வந்து இட் ஹெல்ப்ஸ் வந்து கவுண்டிங் ஆட்டம்ஸுக்கும் யூஸ் ஆகுது, மெஷரிங் மாஸும் நம்ம கண்டுபிடிக்கலாம், கெமிக்கல் கால்குலேஷன் பண்ணிக்கலாம், எல்லாத்துக்கும் ஆல் ஆஃப் தி அபவ் எல்லாமே யூஸ் ஆகுது. அப்புறம் 47% காம்போசிஷன் ஆஃப் வாட்டர் ஷோஸ் ஹையர் பெர்சன்டேஜ் ஆஃப் என்ன கிடைக்குது நம்ம காம்போசிஷன் ஆஃப் வாட்டர் சின்ன ஒரு கால்குலேஷன் கொடுக்குறது நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த வாட்டரோட ஃபார்முலா நீங்கள் எழுதுங்க H2O போட முடியும். அப்போ பெர்சன்டேஜ் காம்போசிஷன் இங்கே போடும்போது எது வந்து ஜாஸ்தியாக வருது அப்படின்னா இது ஆக்சிஜன் வந்து இங்கே ஜாஸ்தியாக நம்ம இங்கே வருது. தென் about கார்பன் ஷோஸ் கேட்டினேஷன்ங்கிறது ஒரு ஒரு ப்ராசஸ் இருக்குது, ஒரு ஃபினாமினா இருக்குது. இது கேட்டினேஷன் நீங்கள் புரிஞ்சு வச்சிருக்கணும். இப்போ கார்பன் ஷோஸ் கேட்டினேஷன் டியூ டு எதனால் வந்து இந்த கேட்டினேஷன் பண்பு இங்கே வருதுன்னா லார்ஜ் சைஸா வீக் பாண்ட்ஸா இப்போ ஸ்ட்ராங் சிசி பாண்ட்ஸ் என்ன இதில் ஆன்சர் வந்து என்ன ஸ்ட்ராங் சிசி பாண்ட்ஸ் என்ன இது கார்பன் பாண்ட்ஸ் இருக்குது இல்லையா இதுதான் என்ன இதோட கேட்டினேஷனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்டர் நமக்கு தெரியுது. அப்புறம் 49 டைமண்ட் வந்து நமக்கு தெரியும் இருக்குல்ல ஹார்டாக இருக்குது. டைமண்ட் இஸ் ஹார்ட் பிகாஸ் ஆஃப் என்ன வரும் பிகாஸ் என்ன அந்த பாண்ட்ஸ் கேட்குறாங்க அது வந்து வீக் பாண்ட்ஸா அயனிக் ஸ்ட்ரக்சரா இல்லை ஸ்ட்ராங் பாண்டா என்ன மாதிரி மெட்டாலிக் பாண்டா இல்லை போலார் பாண்டா இல்லையா இல்லை அயன் கோவலன்ட் பாண்டா இதெல்லாம் பார்க்கும்போது என்னாகும் டைமண்ட் இஸ் ஹார்ட் பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ராங் கோவலன்ட் பாண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக கோவலன்ட் பாண்ட் தான் எனக்கு டைமண்ட் வந்து ரொம்ப ஹார்டாக காரணம். நாட் பார்த்தீங்கன்னா 50 த நம்பர் ஆஃப் மோல்ஸ் இது என்ன டிஃபைன் ஃபார்முலா பண்ண நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு மோலார் மாஸா அப்புறம் மோலார் மாஸ் பை மாஸா அப்புறம் மாஸ் பை மோலார் மாஸா அப்படின்னா த எக்ஸாக்ட் ஆன்சர் இஸ் சி மாஸ் பை மோலார் மாஸ் இட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ டிஃபரன்ஸ் இது வந்து நீங்கள் நல்லா ஒரு தடவை நடு தடவை நல்லா பாருங்கள். எஸ்பெஷலி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ரிலேட்டடா எக்ஸ்பெக்டடா நிச்சயமாக இந்த கொஸ்டின்ஸில் வந்து ஒரு 7-8 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வரும். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் மெட்டல்ஸ் இந்த ஓர்ஸ் நிறைய படிக்கலாம். இந்த பாடப்படுத்துறவள இப்போ ரஸ்டிங் அப்படின்னு கெமிக்கல் ரியாக்ஷன் சிம்பிள் கெமிக்கல் ரியாக்ஷன் அது ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டேன்னா அது த ரியாக்ஷன் பிட்வீன் வந்து ஆசிட் அண்ட் பேஸ் வந்து நியூட்ரலைசேஷன் ஆகுது இல்லையா நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் பார்க்கலாம். அதில் வந்து என்ன கிடைக்கும் நமக்கு இந்த ஒரு வாட்டர் மாலிகுல்ஸ் கிடைக்கும் அப்புறம் ஒரு சால்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன கெமிக்கல் ரியாக்ஷன் நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணுறதையும் நீங்கள் நிச்சயமாக கேட்பாங்க. அப்புறம் இதோட வந்து அந்த அட்டாமிக் அட்டாமிக் வெயிட்டையும் நமக்கு கேட்கலாம். அப்புறம் பீரியாடிக் டேபிளில் வந்து நிறைய வந்து ஆல்கலின் மெட்டலுங்கிறது என்ன ஆல்காலிக்ஸுங்கிறது என்ன அப்புறம் இந்த கார்பன் எல்லாமே இது அப்போ மெட்டல்ஸ் எடுத்தேன்னா மெட்டல்ஸ் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் இந்த மெட்டல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து என்ன மேல்யூபிள் என்ன டக்டைலுங்கிறது எது வந்து விச் இஸ் த குட் கண்டக்டர் இந்த வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் தட் மெட்டல்ஸ் பார்க்கலாம். அப்புறம் நான் மெட்டல்ஸ் எடுத்துட்டீங்கன்னா மறுபடியும் நீங்கள் மெட்டலாய்ட்ஸ் கூட நீங்கள் இங்கே கேட்கறது வாய்ப்பு இருக்குது. மெட்டலாய்ட்ஸில் வந்து வாட்டர் டைப்ஸ் மெட்டலாய்ட்ஸ் வாட்டர் தென் வாட் யூ மீன் மெட்டலாய்ட் அது வந்து மெட்டலாய்ட்ஸ் வந்து என்னென்ன வகையில் நம்ம இது யூஸ் பண்ணுறோம் இப்போ எது வந்து இருக்குது. அப்புறம் கார்பன் வந்து நிறைய வந்து கேட்பாங்க. கார்பன் பார்த்தீங்கன்னா இவங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ கார்பன்ஸ் மெதுவாக அப்புறம் கார்பன் வந்து ஹைட்ரோ கார்பன் அப்படி சுவிச் ஆகலாம். இப்போ ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்து வாட் யூ மீன் பை ஹைட்ரோ கார்பன் என்னென்ன ஹைட்ரோ கார்பன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆரம்பிச்சேன்னா சிம்பிள் எடுத்துட்டேன்னா இது மாதிரி மீத்தேன் ஆரம்பிச்சேன்னா மீத்தேன் ஈத்தேன் ப்ரொப்பன் பியூட்டேன் பென்டேன்ல வருது இல்லையா. ஸோ இதோட மாலிகுலர் ஃபார்முலா இதோட வந்து என்ன அந்த ஜென்ரல் மாலிகுலர் ஃபார்முலாவுக்கு என்ன ஒரு இதில் வருது. அப்புறம் பார்த்தா அல்கீன் பார்த்துக்கலாம். அப்புறம் டபுள் பாண்ட்ஸ் இந்த பாண்ட் வந்து என்ன கோவலன்ட் பாண்ட் இல்லை அயானிக் பாண்ட் அப்புறம் இந்த கோன் இதெல்லாம் பார்க்கலாம். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பேலன்சி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்புறம் இதோட அட்டாமிசிட்டி. ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இந்த இதில் நம்ம பார்க்கலாம். அப்புறம் சவுண்டு ஃபிசிக்கல் பொறுத்தளவில் இன்னும் கூட இதில் வந்து கொஞ்சம் டீப்பாக நம்ம போகும்போது இந்த ஃப்ரீக்வன்சி இந்த ஆட்டம் இதில் வந்து சோனார் இந்த சோனோகிராஃபி அப்புறம் என்னென்ன டிவைஸ் வந்து சவுண்டுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்புறம் எந்த மாதிரி சவுண்டு வந்து நம்மளுடைய ஹியரபிள் இருக்குது ரொம்ப வந்து என்னென்ன ஹெட்ஸ் அந்த 20 to அந்த 20,000 இல்லையா 20 to 20,000 அந்த சவுண்ட்ஸ் வந்து இருக்குது. அந்த இந்த தமிழை பார்த்தா மியூன்னு சொல்ல இல்லையா அல்ட்ராசோனிக் சவுண்டுங்கிறது என்ன அப்புறம் மியோசோனிக் சவுண்ட் இதெல்லாம் வந்து நம்ம சவுண்டில் பார்க்கலாம். இப்போ எல்இடி டிவியில் இந்த டிவி பொறுத்தளவில் இந்த ஃபியூஸ் வேறுங்கிறது மெட்டலுங்கிறது என்ன விச் இஸ் த ஏ வந்து குட் கண்டக்டராக இருக்குது ஏ வந்து பேட் கண்டக்டராக இருக்குது ஒய் வந்து நான் மெட்டல் இஸ் நான் கண்டக்டர் எலக்ட்ரிசிட்டி. ஸோ வாட் ஆர் த பேசிக் யூனிட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி கரண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஓம் ஃபார்முலா
அப்புறம் இந்த ஸோ இந்த ஃப்ளமிங்ஸ் ரூல் இதுலயே இந்த ஃப்ளமிங்ஸ் ரூல் அப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்சி அப்புறம் கண்டக்டர் அப்புறம் ஓம்ஸ் ஃபார்முலா இதெல்லாம் வந்து எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் டீப்பாக அப்புறம் அம்மீட்டர் கால்வனோமீட்டர் இதோட மெஷர்மெண்ட் எப்படி நான் பண்ணோம் வாட் இஸ் த யூஸ் ஆஃப் கால்வனோமீட்டர் என்னென்ன பர்பஸ்க்கு வந்து வோல்டாமீட்டர் யூஸ் பண்ணுறோம் ஹம்மீட்டர் யூஸ் பண்ணுறோம் கால்வனோமீட்டர் நம்ம எதுக்கு பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி வந்து தெர்மல் இதில் நம்ம பார்க்கலாம் இப்போ தெர்மல் ஃபிசிக்ஸ் எடுத்துட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டீப்பாக இதோட வந்து அந்த ஃபிசிக்கல் நம்ம ஃபிசிக்ஸில் வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக நம்ம இங்கே பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் கன்செப்ட் நம்ம இன்னும் மோர் தென் இன்னும் முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற 4-5 டேஸில் நிறைய வீடியோஸ் நம்ம கொடுத்துருப்போம் ஜஸ்ட் இஃப் யூ நாட் சப்ஸ்கிரைப் யூ கைண்ட்லி டூ இட் அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ